எப்படி துரத்திட்டு வரான்னு. எங்கேயாவது போய் ஒளியணுமே. எங்க ஒளியறதுன்னு வேற தெரியல. எல்லா இடமுமே இருட்டாவே இருக்கு. பாருங்க மக்களே, பின்னாடியே துரத்திட்டு வரா. எந்த பக்கம் இருக்கானே தெரியலையே. எல்லா சைடும் சத்தம் கேக்குற மாதிரி இருக்குது. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா ஈவில் நந்த புரோக்கன் மாஸ்க் தான் ப்ளே பண்ண போறோம். இங்க பாருங்க, எடுத்த உடனே க்ரீப்பியா இருக்கு. ப்ளே பண்ணிடலாம் மக்களே. இப்போ வந்து ஸ்டோரி மோடு போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு காரில் வந்து போகிறோம். காரா வேணா அது தெரியல மக்களே. ஏன்னா பார்க்க கார் மாதிரி இருக்கு. காரில் போகிறோம். அதுக்கப்புறம் இது யாரு? பிலிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, பிலிப்பா தான். பிலிப்பாவா என்னமோ தெரில. ஓகே, இங்கே போய் நிறுத்திட்டா இங்கே வந்து இறங்கிடுவோம் மக்களே. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் வந்து எதுக்கு ஷாக் ஆகுது இவ ஒருத்தி. அவர் எதுக்கு ஷாக் ஆகுறாரு அப்படின்னு இப்படி பார்க்கறதுக்குள்ள நான் வந்து மண்டையை உடச்சிடுவான். இந்த பாருங்க, வந்து மண்டையை உடச்சிட்டா. இப்போ அந்த மண்டை இருக்கா இல்லையான்னு தெரியல. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே மக்களே, உள்ளே வந்தாச்சு. ஐயோ ஓகே மக்களே, இப்போ வந்து இங்கே ஏதாவது ஹேண்ட் பிரிண்ட் இருக்கா? ஓகே, ஃபிகரின். இது பாருங்களேன், யாரையும் அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிருக்கா சூனியக்காரி கிளவி. இந்த வெண்ட் வழியா போலாமா? போலாமா வேணாமா? மக்களே, அங்கே தூரத்தில் ஈவில் நான் இருக்கா. இப்போ இந்த லெட்டரெல்லாம் அங்கங்கே இருக்கும். எடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஐயோ, எனக்கு வேற பயத்தில் வாய் வளருது மக்களே. ஓகே, இப்போ வந்து அந்த பயத்தெல்லாம் நம்ம மறந்துட்டு கேஷுவலாக நம்ம வேலையை பார்க்குறத பார்ப்போம். இங்கே ஹைட் ஆகிருப்போம். சரியா வரல மக்களே, நம்ம போவோமா? சரி போவோம் வாங்க. ஓகே, இந்த பக்கம்லாம் போய் எஸ்கேப் மீ சத்தம் போட்டுருச்சு. எந்த பக்கம் வரா? எஸ்கேப்க்கு மெயின் டோர் எஸ்கேப்க்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கான்னு பார்த்துப்போம். பாருங்க, ஈவில் பேசி எனக்கே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ரொம்ப பயமுறுத்துறா மக்களே. ரொம்ப பயமுறுத்துறா. இப்படி ஒருவேளை அவ கண்ணில் மாட்டணும்னு வச்சுக்கோங்க, வாச்சாரி அப்படின்னு கத்திட்டே பின்னாடி துரத்திட்டு வருவோம். ஓகே, கிராஸ் த பிரிட்ஜ், லுக் அப் பாக்ஸ் ஆஃப் குக்கீஸ். இதெல்லாம் பண்ணிட்டோன்னா எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். போடுங்க. ஃபஸ்ட்டு ஃபியூஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபியூஸை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டிக்காக இருக்கும்ல, அதில் வந்து நம்ம போடணும்.
இந்த ஈவில் நன் எங்கே இருக்கானே தெரியல மக்களே. But I, a voice of thanksgiving, sacrifice to you. What I have vowed, I will pay. அமைதியாக இருக்கணும் மக்களே. இங்கே பாருங்க என்ன பாட்டு. இங்கே பாருங்க கீழே நெருப்பு எரியுது. இந்த கதவு திறக்கிற சத்தத்துலலாம் ரொம்ப பயந்துடுறேன். ஓகே மக்களே, மாட்டியாச்சு ஃபியூஸை. இப்போ வந்து இன்னொரு ஃபியூஸும் எடுக்கணும். போடுங்க, இன்னொரு ஃபியூஸும் கிடைச்சி. பாருங்க மக்களே, பார்த்துட்டா நம்ம போடுங்க ஃபியூஸ் கிடைச்சிச்சுன்னு கத்துனாலும் அதுல கண்டுபிடிச்சிட்டா. வழியா போய் இங்க பாருங்க மக்களே எப்படி வரா. ஓகே மக்களே, துரத்துறத நிறுத்திட்டா. ஓகே, பாத்ரூமா வேறு ஃபியூஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். மேலே ஏதோ இருக்கு. லாக்கில் ஐயோ, இப்போ அவ துரத்தும் போது கத்துனால மக்களே. அப்புறம் அந்த மியூசிக்கை கேட்கும் போது அப்படியே ஐயோ பக்கு 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 பக்குன்னு இருக்கு மக்களே. அவ்வளோ பயமுறுத்துறா. கிராணி கூட அவ்வளோ பயமாக இல்லை எனக்கு. இது கமலாவும் இந்த ஈவில் நன்னும் தான் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே மக்களே, இந்த ஃபியூஸையும் ப்ளேஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஃபியூஸ் வேணும் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிரிட்ஜுக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூஸ் கிடச்சிருச்சுன்னா போதும், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் மக்களே. போடு, பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் 3வது ஃபியூஸும் கிடச்சிருச்சு மக்களே. போடுங்க. இப்போ இதை ஆன் பண்ணிட்டு பிரிட்ஜை க்ராஸ் பண்ணோம். இதோ பாருங்க மக்களே, திரும்பவும் பின்னாடி துரத்திட்டு வரா. அந்த கேட்டு சத்தத்தை போட்டுச்சுல, அதனால பின்னாடி துரத்திக்கிட்டே வரான்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக்கால நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கேட்கலையானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சத்தத்தை போட்டு பயமுறுத்துறாங்க. ஓகே, இந்த பக்கம் போயிடலாம். ஓகே மக்களே, இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த வீட்டுக்குள்ளே நன்னு பக்கத்து வீட்டில் வந்துட்டோம். இந்த வீட்டில் நன்னு வருவாளா வரமாட்டாளான்னு தெரில. இப்போ இந்த வால்பேப்பர் இருந்துச்சுல ரெட் கலரு, அதை பார்த்து நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நன்னு வந்துட்டால், ஈவில் நன் வந்துட்டாலோ சூனியக்காரி வந்துட்டாலோன்ட்டு. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து மெயின் டோர் கீன்னு ஒன்று தேவைப்படும் மக்களே. அது எடுத்துட்டோம் அப்படின்னா தப்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூனியக்காரியோட ப்ரூம் கிடச்சிருக்கு. ஆனால் சூனியக்காரி ப்ரூம்லாம் வச்சுருக்க மாட்டா, ஹேமர் தான் வச்சுருப்பா மக்களே. இந்த ப்ரூமை வச்சு இதை உடைக்கணும். சூனியக்காரிக்கு இந்த சத்தத்துக்கு வந்தாலும் வந்திருப்பா. இந்த க்ரோபார் மேட் a lot of noise. இப்போ வந்து ஈவில் நானும் இங்கே தான் வருவான் மக்களே. வராளா? வரல. எப்பா எவ்வளோ சத்தம் போடுது. அவுட்டே ஆகாமல் விளையாடிக்கிட்டு இருக்கோம்.
ஈவில் நான் இங்கே வரான்னு நினைக்கிறேன். குக்கி பாக்ஸ். ஓகே, இந்த குக்கி பாக்ஸை மேலேருந்து ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து கீழே போடணுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஓகே, ஹைட்டான பிளேஸ்லேருந்து கீழே போட்டு அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒருவேளை மெயின் டோர் கீ கிடச்சிச்சின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நம்ம சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் எங்கே வச்சுருக்காங்க தான் தெரில. அந்த டாப்புக்கு எப்படி போக ஏதாவது வழி இருக்கு? அடி வாங்காம வேற அவுட் ஆகாம வேற போய்கிட்டு இருக்கோம். எதிர அந்த சூனியக்காரி மட்டும் வந்தா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக போகணும் மக்களே. எங்க இருக்கிற சூனியக்காரி? நான் வந்து மேலே இல்லை கீழே இருக்கிறோம். ஐயோ சரி சூனியக்காரி, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல. அப்படி சொன்னாதான் மக்களே சூனியக்காரிக்கு அவள் வந்து வரமாட்டா. ஓகே, இந்த வழியாக போயிட்டு கீழே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அங்கே தானே அந்த வில்லியம், அங்கே தான் வந்து அந்த இடத்துல அங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குல்ல மக்களே, கடை மாதிரி. அந்த இடத்துல தான் நம்ம சூனியக்காரி நம்மளை வந்து மயக்கம் போட்டு தள்ளி மயக்கம் போட்டு நம்மளை டே 1ல் கொண்டு வந்துட்டா. நம்மளை ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம போயிட்டு அது உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். மோஸ்ட்லி நிறையா தடவை நிறையா வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அது உள்ள வந்து டோர் கீ தான் கிடைக்கும். இது பாருங்க, இது லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிது. ஒரு மெயின் டோர் கீ கிடைச்சிருச்சு, நம்ம தப்பிக்க போகிறோம் கைஸ். ஓகே மக்களே, திறந்துட்டு அலாரம் இப்போ வந்து ஓடி போயிடலாம். நம்ம தப்பிச்சிட்டோம் மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த ரேட்டிங் எவ்வளோ டோட்டல் 5 ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா நான் 5 ஸ்டார் தான் கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் டோரோட முடியலையா, இன்னொன்று இருக்கு போல், வேன் எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சூனியக்காரி நின்றுட்டு பார்க்குறா நம்ம தப்பிச்சிட்டோன்னு. இது யார் இது? ஃபிலிப்பா தானே? ஃபிலிப்பா ஃபஸ்ட்டு கார் வாங்கினா, இப்போ புதுசாக வேன் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி, இதோட இந்த கேம் பிளே வந்து முடியுது. என்னது இது? ஒன்றும் இல்லைம்மா, இதோட இந்த கேம் பிளே வந்து முடியுது மக்களே. நம்ம மெயின் டோரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்லையே வந்து வேன் எஸ்கேப் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எஸ்கேப் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். வேன் எஸ்கேப்போட முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி விடுங்க, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நாங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல்.